இந்நூலின் மூலம் வாக்கியங்களில் இவ்வுண்மை இன்னும் தெளிவாக விளக்கப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முதல் கடவுள் என சீல வியாசதேவர் இங்கு வலியுறுத்துகிறார். மற்ற அனைவருமே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது விரிவாக்கங்களே அல்லது அங்கத்தின் அங்கங்களே தான். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் இவ்விவகாரத்தை இன்னும் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் தமது பிரம்ம சம்ஹிதை என்னும் நூலில் முதல் ஜீவராசியாக பிரம்மா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவரங்களை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் தெய்வீக புதல்வர் தான் என்று சாமவேத உபனிஷத்திலும் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த பிரார்த்தனையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முதற் கடவுள் என்பதை இதன் மூலம் கூற்றி ஏற்கின்றது. மேலும் பூரண முதற் கடவுளாக சொந்தமாகவும் அறியப்பட வேண்டிய உன்னத நாமம் இருக்குமாயின் அது மிக கவர்ச்சிகரமானவர் என்று பொருள்படும். கிருஷ்ணா என்ற நாமமாக இருக்க வேண்டும். பகவத்கீதையில் பல்வேறு இடங்களில் தாமே முதற் கடவுள் என பகவான் வலியுறுத்துகிறார். இது அர்ஜுனன் மற்றும் பெரும் முனிவர்களான நாரதர், வியாசர் போன்ற மற்றும் பலராலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவானுடைய எண்ணிலடங்காத நாமங்களில் கிருஷ்ணா என்ற நாமமே தலையானது என்று பத்ம புராணம் குறிப்பிடுகின்றது. வாசுதேவன் என்பது முதற் கடவுளின் விரிவாக்கத்தில் குறிக்கின்றது. மேலும் பகவானின் மற்ற எல்லா உருவங்களும் வாசுதேவருடைய ஒத்தவையாக இருப்பதால் அவைகளும் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வாசுதேவர் என்னும் நாமம் குறிப்பாக தேவகி வாசுதேவரின் தெய்வீக புதல்வர் என்பதை குறிக்கின்றது. துறவிகளுள் பக்குவ நிலையை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் பரமஹம்சர்களாவார். இத்தகைய பரமஹம்சர்களின் தியானத்திற்கு உரியவராக ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதும் இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. வாசுதேவர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணமாவார். இருப்பவை அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றியவையே. இது எப்படி என்பது இக்காவியத்தின் பிற்பகுதி அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இக்காவியம் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத சரீரத்தை கொண்டுள்ளதால் ஒப்பற்ற புராணம் என்று மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யரால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சரித்திரமும் பெரும் புகழுக்கு உரியதாகும். உன்னத அறிவில் ஸ்ரீல வியாச தேவர் பக்குவ நிலை எய்திய பிறகு இது தொகுக்கப்பட்டதாகும். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் உபதேசத்தின் கீழ் இதை அவர் எழுதினார். 4 பிரிவுகளை கொண்ட வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்றவைகளெல்லாம் உள்ளடக்கியதான அனைத்து வேத இலக்கியங்களையும் வியாசதேவர் தொகுத்தார். இருப்பினும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவரது அத்திருப்தியை கண்ட அவருடைய ஆன்மீக குருவாகிய நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை வர்ணித்து எழுதுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினார். இவ்வுன்னத லீலைகள் குறிப்பாக இக்காவியத்தின் 10வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வெவ்வேறு பிரிவுகளின் அறிவை விருத்தி செய்து அதன் வாயிலாக படிப்படியாக முன்னேறி அதன் பிறகே கருப்பொருளை ஒருவன் அணுக வேண்டும். தத்துவ நோக்குடைய ஒரு மனம் படைப்பின் மூலத்தை பற்றிய அறிய விரும்புவது இயற்கையே. இரவு வானத்தில் அவன் நட்சத்திரங்களை கண்டு இயற்கையாகவே அவற்றில் வசிப்பவர்களை பற்றிய கற்பனையில் மூழ்கி விடுகிறான். மனிதன் விலங்குகளை விட உயர்ந்ததும் விருத்தி அடைந்ததுமான உணர்வை பெற்றிருப்பதால் இத்தகைய ஆராய்ச்சிகள் அவனிடம் காணப்படுவது இயற்கைதான். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா படைப்புக்கும் மூலம் என்று அவர் கூறுகிறார். அவர் பிரபஞ்சங்களை படைப்பவர் மட்டுமல்லாமல் அழிப்பவரும் ஆவார். பிரபஞ்ச இயற்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனின் ஆணையால் வெளிப்படுத்தப்படுகின்றது. சில காலத்திற்கு அது பாதுகாக்கப்பட்டு பிறகு அவரது விருப்பம் போல அது அழிக்கப்படுகிறது. எனவே பரமனின் விருப்பமே எல்லா பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் பின்னணியாக உள்ளது. சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக ஒருவர் உள்ளார் என்பதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களான பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நாத்திகர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஆனால் அறிவு பற்றாக்குறையே அதற்கு காரணமாகும். உதாரணமாக, செயற்கையான வான்கோள்களை நவீன விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளதுடன் ஏதோ சில இயற்பாளர்களினால் கோள்கள்
வான வெளிக்குள் செலுத்தப்பட்டு தொலைவில் உள்ள விஞ்ஞானியின் கட்டுப்பாட்டின் கீழ் சில காலத்துக்கு அவை பறக்கின்றன. அதை போலவே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டவைகளான பிரபஞ்சங்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் அறிவாற்றலால் ஆளப்படுகின்றன. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நிரஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரி நிர்மத்சாரம்னா என்னன்னா பொறாமை இல்லாதவங்க தான் படிக்க முடியும் ஸ்ரீமத் பாகவத். ஓகே, பொறாமை குணம் சுத்தமாக இல்லாமலாம் தொட முடியும், இல்லை தொட முடியாது அவங்களால. பொறாமை குணமும் வேதனைகளும் நிறைய நிறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால சினிமாவை தொட முடியாது. ஓகே, ஆனால் நிர்மத்சாரம்னா அது அடுத்த சொல்ல வரும். இங்கே இப்போ நிரஸ்த குஹியம் சொல்கிறாங்க இல்லையா, நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமை. நிரஸ்தனம் என்னது? நெகேஷன் பை ஆப்சன்ஸ். இப்போ படிக்க வேணாம். ஓகே, உங்கள் கிளாஸில் படிக்க சொல்லு. ஓகே, நிரஸ்தனா நெகேஷன் பை ஆப்சன்ஸ். ஓகே, ஸோ அது இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது இல்லாத இருக்கிற மாதிரி தான் நிரஸ்தகம். அது நிர்மச்சாராங்கிறது அடுத்த சொல்லுவத்தை வரும். நிர்மச்சாராங்கிறது பொறாமை குணம் இல்லாதவங்க தான் படிக்க முடியும், இல்லைனா படிக்க முடியாது. கரெக்டா? ஓகே, 1.3.40 படிக்கலாம். 3.40 மாதாஜி இருங்க. 1. லாஸ்ட் டைம் என்ன படித்தோம்? 1.3.40 48 படிச்சுட்டாங்க பிரபுஜி. 43. சரி, 43 கரெக்ட். ஆ 43 எடுத்துக்கோங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி எடுத்துட்டேன் பிரபு. படிங்க நீங்க. கிருஷ்ணே ஸ்வதமோ பகவே தர்ம ஞானாதிபசக கலௌ நஸ்த திருஷாம் ஏச புராணகோ துனோதிதக. மொழிபெயர்ப்பு: இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவருடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். இல்ல பொருளை வேணாம் மாதாஜி, பொண்ணோட படிச்சாரு, ஆர்மம் படிச்சாரு, லட்சுமி மாதாஜி படிச்சாங்க. தேங்க்யூ மாதாஜி. இது ஒரு அருமையான சொல்லுவோம் இல்லையா? கிருஷ்ணே ஸ்வதாம போகதே தர்ம ஞானாதிபிசா கலோ நஷ்ட திசாமேஷா புராணார்க்கோ அதினோதிதா. எப்படி இந்த சூரியன் வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அந்த நூல் ஸ்ரீமத் பாகவத் வெளிச்சம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை நம்ம ஏன் திருப்பி சொல்கிறோம்? பொறாமை குணம் இல்லாமல் தான் படிக்க முடியும்னு. ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே ஆக்சுவலாக பொறாமை இருக்கும், அதனால தான் மற்றவங்க மேலே பொறாமை இருக்குது. ஓகே, கிருஷ்ணர் மேலே பொறாமை இல்லைன்னா மற்றவங்க மேலே பொறாமை வராது. எல்லாருக்குமே இந்த பொறாமை குணம் இருக்குன்னு தான் இந்த உலகத்தில். அது கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் ஸ்ரீமத் படிக்க முடியும், இல்லை படிக்க முடியாது. அதனால் யாருக்கு நெஞ்சில் வன்மம் இருக்கோ, பொறாமை இருக்கோ, கோவம் இருக்கோ, அவங்க தொடவே கூடாது ஸ்ரீமத் பாகவத்தை. ஓகே, ஒன்லி கிருஷ்ண பக்தர் தான் அலோடு, இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவத் படிக்கக்கூடாது. கிருஷ்ணர் பகவான் அக்செப்ட் பண்ணால் தான் தொடரும், இல்லை தொடக்கூடாது. ஓகே, ஹரி படி. படிக்கவா பிரபு? மாதாஜி கொஞ்சம் கஷ்டம், படிங்க, நீங்கள் படிங்க, ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாத்யஸ்ய யதோநிவயாதிதரஸ் சர்தேஷு அபிச்சஸ்வராத் தேனே பிரம்ம கிருத்தாய ஆதிகவயே முக்யந்தி யத் சூரயா தேஜோவாரி மிருதாம் யதா வினமயோ யத்ர த்ரிசர்கோ புருஷா தாம்னா ஸ்வேனா சதா நிரஸ்த குகம் சத்யம் பரம் தீமகி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நம்ம ஒரே ஒரு ஸ்லோகம் படிக்கலாம், இன்னைக்கு 40 படிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் திருப்பி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, மலையாளம் தெரியும், படிச்சுருவீங்களா? மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிருந்தாம் படிங்க பிரபு. 43 தானே? 43. 3.43. ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணேஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபி சக கலேல நஷ்ட த்ருஷாம் ஏஷ புராணக்கோ குணோதித. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இது மொழிபெயர்ப்பு படிக்கலாமா? படிங்க. மொழிபெயர்ப்பு: இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்துக்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வை எழுந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். அர்க்கானா சன், சூரியன். ஓகே, புராணார்க்கும் அதுனோதிதா.
ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் அது. ஓகே, இதுவுமே வந்து ஸ்ரீமத் பாகவத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஸ்லோகம். லாஸ்ட் டைமே சொன்னீங்க இல்லையா, ஸ்ரீமத் பாகவதை க்ளோரிஃபை பண்ணுறது நிறைய ஸ்லோகம் இருக்குது. ரெண்டாவது ஸ்லோகம் தான் தர்ம புரோஜகைத்துவோத்த பரமோ நிர்மச்சரானாம் சதா. நிர்மச்சரானத்தையும் நிசஸ்த குகம் அதுலேயும் குழப்பிட்டாங்க. ஓகே, நிர்மச்சரானா பொறாமைகளும் இல்லாதவங்க தான் படிக்க முடியும். அதே மாதிரி மூணாவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ளோரிஃபை பண்ணும். நிகம கல்பதரு கலித்தம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த தர்வ சம்யுதம் விபத பாகம் ரசமாலயம் ஊரகோ ரசிகா புவிபாவுக்காக. மூணாவது ஸ்லோகம் ஃபஸ்ட்டு கண்டோலே ஃபஸ்ட் சாப்டர்ல மூணாவது ஸ்லோகம். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்ரீமத் பாகவத்தை க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாயாவதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீமத் பாகவத் தவறான விளக்கம் கொடுப்பாங்க. ஓகே, ஓபதேவன் சொல்லி ஒருத்தர் இப்படி பேசுகிறான்னு சொல்லி தவறாக சொல்லுவாங்க. யாரெல்லாம் இப்படி தவறாக சொல்கிறாங்களோ அவங்க நம்ம ரிலேட்டிவாக கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, அவங்க சொல்கிறத ஏற்றக்கூடாது. ஓகே, இப்போ அசோசியேட் பண்ணுறோமோ ரிலேட்டிவ்ஸோட அப்போயே டேஞ்சர் தான். ஓகே, ரிலேட்டிவ்ஸே இப்படி சொல்லும் தவறாக சொல்லும்போது கிருஷ்ணன் அக்செப்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ ஒரு விரலில் ஏதாவது நோய் வந்துச்சு என்ன பண்ணுவோம், விரலை துண்டாக எடுத்துன்னு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தயதர்ஷனாக பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா பக்தி வந்து அழிந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, பிருந்தாமராஜி படிச்சுவீங்களா? 1.3.43 படிங்க படிங்க. கிருஷ்ணே कामो बहते धर्म ज्ञान अतिपि सह 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 कलौ नष्टतृषां येष पुनर्को तुनो अधुनोदितः अधुनोदितः சொல்லுங்க. अधुनोदितः अतिनो अतितः கரெக்ட். உதித்தானா ரேஸ் ஆகுது, உதிக்கிறது சொன்னல அது. ஓகே, படிங்க மாதாஜி, அர்த்தம் படிங்க. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. முல்லசுவாமி மாதாஜி, இது கலகான ஸ்லோகம் படிச்சிடலாம். முல்லசுவாமி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணேஸ்வர் தாமோ பகதே தர்ம ஞானாதிபி சக கலௌ நஷ்ட கிருஷாம் ஏஷா பூர்ணா அர்கோ குணோதிதக. படிங்க, படிச்சுங்க, பரவாயில்ல. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. ஆர்வம் பிரபு. பிரபு படிங்க பிரபு. கிருஷ்ணே ஸ்வதமோ பகதே धर्म ज्ञानादिपि सह क्लौनष्ट त्रुसाम येष पुराणोर्कोतु नोदितः. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. थैंक यू प्रभु. अक्षय माता जी. हरे कृष्ण प्रभु. पढ़िए माता जी. कृष्णे स्वदामो भगदे धर्म नानादिवि सह कलो नष्ट त्रिसमेश पुराणर्को அதோ அனோதிதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கியோர் தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி எக்ஸ ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்பிராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. கலவரி மாதாஜி. கலவரி படிங்க மாதாஜி. கலவரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. कृष्णे स्वतमो भगदे धर्म ज्ञानादिभि सह कलौ नष्टदर्शाम एष पुराणार्को अधुनोदितः. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி हरे कृष्ण प्रभु। படிங்க மாதாஜி. कृष्णे स्वतामोपगते धर्मज्ञानादिभिः सह फलो नष्टे प्रचान्येष पुराणर्को अतनोतितः। இந்த பாகவதம் புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவர்களுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனே இது உதயமாக இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமல் இருந்தால் பார்வையை எழுந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி, அட்வொகேட் லக்ஷ்மி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே படிங்க. कृष्णे स्वधामो भगवते धर्मज्ञानादिभिः सह क्लौडस्तत्सां येष पुराणकोदुनन्दितः. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவர்களுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிர்குண மாதாஜி நீங்க படிச்சீங்க லாஸ்ட், நீங்க தான் லாஸ்ட் படிங்க. हरे कृष्ण ஹரே प्रभु। கிருஷ்ணா. कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशां येष प्राणर्को अतनोतितः. हरे कृष्णा. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இந்த கிளாஸ் நிறைய பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆச்சாரியர்கள் சொல்லி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதை ரிப்பீட் பண்ணுறதே நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. ஓகே, அதனால் ஏதாவது பிழைகள் இருந்தால் கூட நம்ம பகவான் நிச்சயமாக பொறுத்துக்கணும், ஆச்சாரியர்கள் பொறுத்துக்கணும். ஓகே, ஸோ இது பக்தர்களுடைய நல்லதுக்காக நம்ம சொல்கிறோம். இது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சில விஷயங்கள்லாம் பேசும்போது பக்தர்களாக சைத்தன்யம் பக்தர்கள் தான் பேச முடியும். அபக்தர்கிட்ட பேசினா புரியவே புரியாது. அதே மாதிரி பொறாமை குணம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பக்தர்கள் தான் பேச முடியும் இல்லையா? அபக்தர்கள் பேச முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, ஈக்குவலாக ஃபைட் பண்ண இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் பக்தராக மாறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுதான் நோக்கம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்பயேவ ச பதினானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. आनंद कोटि वैष्णव की जय। रामाचल हरिदास ठाकुर की जय। नित्यानंद प्रभु की जय। शिल प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे हरि हरि कृष्ण। थैंक यू। नेक्स्ट वीक என்ன ஸ்லோகம் பிரபுஜி பாகவதம்ல? என்ன மாதாஜி, என்ன பிரபு? நெக்ஸ்ட் வீக் பாகவதம் என்ன ஸ்லோகம் ஆரம்பிப்பீங்க? ஓ, நெக்ஸ்ட் வீக்கா? அதுதான் 1.1.1 தான். ஓகே ஓகே, அது முடிக்கல இன்னும். ஒரு 2 பேராகிராஃப் தான் படிச்சிருக்கேன் ஆர்வம் பிரபு. அதுக்கு நம்ம வரிசையாக படிப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. 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 ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.